வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹரக்கட்டாவுக்காக முன்னிலையான பெண் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். பாதாள குழு ஊடாக எதிரணியினரை படுகொலை செய்ய அரசு திட்டம், கடும் குற்றச்சாட்டு. தனிப்பட்ட பாதுகாப்புக்கான ஆயுதம் கோரும் அர்ச்சுனா எம்பி. ஸ்ரீலங்கா காவல்துறையின் உள்ளக சர்ச்சைகள் அம்பலம், ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல். வங்கி ஊழியரால் 3 கோடி ரூபாய் கொள்ளை, முறைப்பாடளிக்காததால் விசாரணை ஆரம்பம். இலங்கை பௌத்த துறவிக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் பாலியல் குற்றச்சாட்டு. சனாவுக்கு என்ன நடந்ததோ உனக்கும், ஆளும் கட்சியின் தவிசாளருக்கு கொலை மிரட்டல். பாடசாலை காணியை அபகரிக்க முயலும் அரசியல்வாதி வேலிகளை உடைத்து அராஜகம். ஜாலில் மகனின் பப்ஜி மோகத்தால் காணி விற்று கடன் கட்டிய பெற்றோர் பறிபோன உயிர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதற்காக கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் பல குற்றவாளிகளின் சட்ட நடவடிக்கைகளில் முன்னிலையானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக்க மடகாஸ்காரில் கைது செய்யப்பட்ட போது அவரது சட்ட நடவடிக்கைகளிலும் குறித்த சந்தேக நபரான வழக்கறிஞர் முன்னிலையாகியுள்ளார். இந்தியாவில் எல்லை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளியின் வழக்கிலும் அவர் ஆஜரானதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் மற்ற குற்றவாளிகளின் வழக்கிலும் ஆஜரானாரா என்பதை கண்டறிய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடவுத்தி பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தாமரா 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றார். கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய வழக்கறிஞர்கள் அணியும் 2 டைகளை வழங்கியதற்காகவும், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் பிற சட்டங்களடங்கிய 2 புத்தகங்களை ரகசியமாக மறைக்க வழங்கியதற்காகவும், வழக்கறிஞரின் அடையாள அட்டையை வழங்கியதற்காக பல குற்றச்சாட்டுகளில் குறித்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பாதாள உலக குழு ஊடாக சுட்டு படுகொலை செய்து அரசு சதித்திட்டம் தீட்டியுள்ளதா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தற்போதைய அமைச்சர்களும் ஆளும் தரப்பு எம்பிக்களும் தேர்தலுக்கு முன்னர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். அதனை கூறியே ஆர்சியும் கைப்பற்றியுள்ளனர். எதிர்க்கட்சியினருக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கற்பிப்பதாகவும் தெரிவித்தார். அன்றாடம் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூடுகளால் மக்களின் உயிருக்கு எந்தளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். வரலாற்றில் முதன்முறையாக பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் தனது அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இதற்கு முன்னர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்தளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நாட்டில் ஏற்படவில்லை. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன ஆனது? எங்கு துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டாலும் அது பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என கூறிவிடுகின்றனர். எனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை விடுத்து இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அரசை வலியுறுத்துகின்றோம். குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவரையும் பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அரசு அதிகாரியான அவருக்கு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தனிப்பட்ட ரீதியில் அரசை பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டிய அவசியமில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக உறுதியாகியுள்ளது. அதற்கு காரணம் பாதாள உலக குழுவினரான தொடர்பு என போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிநாட்டிலிருந்து தற்காப்புக்காக 3 ஆபத்தான பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் மிளகு தோட்டாக்களை கொண்டுவர அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரிவால்வர் வகையிலான இந்த உபகரணம் நீண்ட தூரம் மிளகை ஸ்ப்ரே செய்யக்கூடியதாகும் என அதன் தன்மையை குறிப்பிட்டு தான் கொள்வனவு செய்த இதை அனுமதிக்குமாறும் அக்டோபர் 18ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் வீரசூரியவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கோள் காட்டி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் எம்பிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்றும் அது குறைந்தபட்ச ஆபத்து மட்டத்தில் உள்ளது என்றும் அக்டோபர் 23 திகதியிட்ட கடிதத்தில் நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன எம்பிக்கு தெரிவித்துள்ளார். இந்த சாதனங்களை கொண்டுவர பாதுகாப்பு அமைச்சின் நேரடி ஒப்புதலை பெறுமாறு பதில் செயலாளர் நாயகம் எம்பிக்கு உத்தரவிட்டுள்ளார்.
இலங்கை காவல்துறை திணைக்களத்தில் நீருபூத்து நெருப்பாக இருந்த உள்வீட்டு பிரச்சினை பொதுவெளிக்கு வந்து புலனாய்வுத்துறை வரை சென்றுள்ளது. தேசிய காவல்துறை தலைமையகத்தில் நிர்வாக பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை அதிபரான லலித் பத்திநாயக்க மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவில் காவல்துறை அதிபர் பிரியந்த் வீரசூரிய முறைப்பாடொன்றை வழங்கியுள்ளார். இந்த உள்வீட்டு பிரச்சினை தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல்களாக இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதி காவல்துறை மாதிபர் காவல்துறை மாதிபர் மற்றும் தென் மாகாண பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மாதிபர் கித்ரி ஜாயல தொடர்பில் தவறான களங்கம் ஏற்படுத்தும் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் காவல்துறை திணைக்களத்தில் இரு பிரிவுகளாக பிரிந்து கடமையாற்றுவதாகவும் தெரியவந்துள்ளது. அதற்கான 12 தொலைபேசி உரையாடல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு மேல் சேவை மூப்பை கொண்டவர் எனவும் தற்போது இவர் காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பானவராக கடமையாற்றுகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை அதிபர் நியமனத்தின் போது தனது பேரும் சிரேஷ்டத்துவத்தின்படி பிரேரிக்கப்படும் என லலித் பத்திநாயக்க நினைத்தார். ஆனால் உயர் பதவிகளுக்கான சபைக்கு அவரின் பெயர் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு செயற்பட்டாரோ தெரியவில்லை. இவ்வாறு பிரச்சினை உருவாகியுள்ளது. இந்த பிரச்சினை காவல்துறை திணைக்களத்தில் இன்றைய தினம் உருவாகியது அல்ல, வரலாற்றிலே அநேக தடவைகளில் இடம்பெற்றுள்ளது. நிறுவனம் ஒன்றில் வங்கி ஊழியராக பணியாற்றிய ஒருவர் 8 வெளியாட்களின் உதவியுடன் மேற்கொண்ட 3 கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையிடம் இன்னும் புகார் அளிக்கவில்லை என்பது குறித்து சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி மாலை களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு களப்பணியில் இருந்தபோது பேலியகுடன் நேரமினிய சாலையில் சென்று கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டியை ஆய்வு செய்தது. மேலும் அந்த நேரத்தில் வாகனத்தின் பின் இருக்கையில் இருந்த பயணிக்கு சொந்தமான ஒரு சூட்கேஸை அவர்கள் ஆய்வு செய்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்க பார்சலை கண்டுபிடித்தனர். பயணியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை விசாரித்த போது கடவதர் ராமுத்துக்கல பகுதியில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மேலும் களனி பியகம சாலையை பட்டிய பகுதியில் உள்ள அவரது வீட்டில் ஒரு பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவர்கள் மூவரிடமும் இருந்த பெருந்தொகை பணத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கொள்ளைக்கு உதவிய 7 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 8 சந்தேக நபர்கள் கடந்த 23ஆம் தேதி கொழும்பு அலத்கடையன் 5 நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நவம்பர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் களனி பேலியகொட வெள்ளம்பிட்டி கடவத்து மற்றும் மாவனெல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு குழுவாக தாங்களே ஒழுங்கமைத்து நிறுவனத்தின் வங்கியாளரின் அறிவுறுத்தலின் பேரில் கொள்ளையை நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவருக்கு எதிரான வழக்கில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள பௌத்த விகாரையொன்றில் 6 சிறுமிகளை பாலியல் ரீதியாக அத்துமுறலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டார். மெல்போர்ன் கீஸ்பரோவில் உள்ள தம்ம சரண கோவிலின் தலைமை துறவியான 70 வயதான நாவோதுன்னி விஜிதா 16 வயதுக்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக அத்துமீறலுக்கு உட்படுத்தியதாக 8 குற்றச்சாட்டுகளிலும் ஒரு குழந்தையுடன் அநாகரிகமான செயலை செய்ததாக 9 குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என விக்டோரியா கவுண்டி நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. இந்த குற்றங்கள் 1994 மற்றும் 2002க்கு இடையில் நடைபெற்ற. தற்போது 30 வயதாகும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஒரு ஆன்மீக தலைவராக தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து கோவிலின் ஸ்பிரிங்வீல் மற்றும் ஹீஸ்பரோ வளாகத்தில் உள்ள தனது குடியிருப்புக்குள் அவர்களை இவ்வாறு அத்துமுறலுக்கு உட்படுத்தியதாக விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்துள்ளனர். மேலும் பல பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்ததை அடுத்து குறித்த பௌத்த துறவி மீது 2023 மேற்கண்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டின் விக்டோரியன் சட்டத்தின் கீழ் அவர் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என அந்நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் ஹோமாகம பிரதேச சபையின் தலைவர் ஹசுன் ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் மூலம் ஹோமாகம தலைமையக காவல்துறையில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 27ஆம் தேதி தனது அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது மதியம் 12:30 மணியளவில் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்துக்கு குறித்த கொலை மிரட்டல் அழைப்பு வந்ததாக
அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். ஹந்தயா என்று தன்னை அறிமுகப்படுத்தி அழைப்பு மேற்கொண்ட நபர் சனாவுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறி நேரடியாக தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தலைவர் தனது முறைப்பாட்டில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மிரட்டல் அழைப்பு இணைய அழைப்பு அல்ல, மாறாக நாட்டில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் தொலைபேசி எண்ணிலிருந்து பெறப்பட்டது என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்ணில் விரிவான பகுப்பாய்வு அறிக்கை அளிக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை காணியை அபகரிக்க முயலும் அரசியல்வாதி, வீதிக்கிறங்கி மாணவர்கள் போராட்டம், நாவலப்பிட்டிய தொலஸ்பாகை தமிழ் வித்தியாலயத்துக்கு சொந்தமான காணியை அபகரிக்க முற்படும் அரசியல்வாதியை உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தொலஸ்பாகை நகரில் பாடசாலை மாணவர்கள், பெற்றோர் மற்றும் நலன் விரும்புகள் இணைந்து பல மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தொலஸ்பாகை நகரிலிருந்து குருந்துவத்த, கம்பளி போன்ற பகுதிகளுக்கான போக்குவரத்து நீண்ட நேரம் தடைப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினருடன் குருந்துவத்து போலீசார் கலந்துரையாடி முறைப்பாடுகளை பதிவு செய்து கொண்டனர். குருந்துவத்து கங்கேகீல பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை இவ்வாறு பாடசாலை காணியை கையகப்படுத்த முற்படுகின்றார் என்று போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாடசாலை அதிபரால் போலீஸ் அவசர சேவை இலக்கமூடாக போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு மாணவர் மற்றும் பெற்றோரால் மேற்படி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டமடைந்தமையினால் உயிர் மாய்க்க முயன்ற வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் ஏற்கனவே விளையாட்டுக்காக பெருமளவான கடன் பெற்ற நிலையில் காணியொன்றினை விற்று கடனை பெற்றோர் அடைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டிற்கு அடிமையாகியுள்ளார். அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார். இந்நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்தபோது வீட்டார் தமக்கு சொந்தமான காணியொன்றினை விற்று கடனையும் அடைத்துள்ளனர். இதனையடுத்து தற்போது இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டார் இம்முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். உயிர் மாய்க்க முயன்ற நபரை வீட்டார் மீட்டு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.